பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8-13 வசனங்கள் வரை. கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றார். எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்யமாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மனரம்யம் என்றால் மன நிறைவு, போதுமென்ற மனம், திருப்தி என்பன போன்றவைகளை சொல்லலாம். தாழ்ந்திருக்கும் போது நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சோதனை காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வாழ்ந்திருக்கும்போது பெருமையாக இல்லாதபடி தாழ்மையின் சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று எழுதியிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மனதில் திருப்தியுடன் வாழ்ந்தார். அவரைப் போலவே நாம் இயேசுவின் உபதேசத்தை கைக்கொண்டு பரிபூர்ணமடையவும் குறைவில் மன ரம்மியமாகவும் வாழ கற்றுக்கொள்ளுவோம். இயேசு நமக்கு கொடுக்கும் சமாதானத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஜெபம். இயேசுவே, எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாகவும் பரிபூரணத்தில் சமநிலையாக வாழவும் குறைவில் உம்முடைய நிறைவை பெற்று வாழவும் எனக்கு கிருபை அருளும். ஆமேன்.